எல்லாருக்கும் வணக்கங்கள். நாம உள்ளூர்ல பண்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே வெளியூர்ல எப்பவுமே அதுக்கான மவுசும் அதுக்கான கிராக்கியும் ரொம்ப அதிகம். எப்பவுமே அது நம்மளுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஒரு 5 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது, ஒரு 2 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குதுன்னா அது வெளிநாட்டிலயோ இல்ல வெளியூர்லயோ அங்க போகும்போது தான் அதோட இட்லி அருமை நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல நம்ம மக்களால பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உலகளாவிய லெவல்ல ஆல்ரெடி பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி பயங்கரமா இருந்தாலும் இப்போ சர்வதேச அளவுல அது ஒரு கடத்தல் பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது எந்த அளவுக்கு மாறி இருக்கு, ஏன் கடத்தல் பொருளாவே மாறி இருக்கு. ஒண்ணும் அது தங்கமோ இல்ல ஒரு போதைப் பொருளோ கிடையாது. யூஸ்வலா ஒரு கடத்தல் பொருள்லாம் எப்படி இருக்கும், ஒண்ணு தங்கம் கடத்துவாங்க, இல்ல போதைப் பொருள் கடத்துவாங்க, இல்ல அதிகபட்சமா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நாம வெளிநாடுகள்ல இருந்து ஃபிளைட்லயும் சரி, ஒரு பெரிய பெரிய ஹார்பர்ஸ்லயும் சரி கடத்தும் போது கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல நியூஸ் மூலியமா நம்மளுக்கு காதுக்கு வரும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொருள் இது நாம மூதாதையர்கள்ல நமக்கும் மூதாதையர்கள்ல பல்லாண்டுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்தே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ பொருள். இது குழம்புல யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. காமனா மருத்துவ குணத்துக்காக யூஸ் பண்ற மஞ்சள். ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் நாம பயன்படுத்தக்கூடிய டர்மரிக் ரீசன்ட் டைம்ஸ்ல அதாவது நம்ம இந்திய கடற்படை பார்டர் எல்லை பகுதியில அதிகப்படியா கடத்தலுக்கு போகுது. அதாவது எக்ஸ்போர்ட்ன்றது வேற, ஹார்பர்ல போயிட்டு அதுக்கான டியூட்டி கட்டி வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் ஒரு டியூட்டி கட்டி அதுக்கப்புறமா அதை சந்தைக்கு போய் மக்களுக்கு சேருதுன்றது ஒரு வகை. ஆனா இந்த மாதிரி போகுது, அதாவது கடத்தப்பட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மூலியம். மஞ்சள் தானே பாக்குறவங்க கூட இல்ல, அது தங்கமோ வைரமோ இல்ல போதைப் பொருளோ கிடையாதுப்பா, மஞ்சள் தானப்பா அப்படின்ற மாதிரி எளிதா விட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். இது மெயினா ஏன் கடத்தப்படுது, எந்த நாட்டுக்காக கடத்தப்படுதுன்னு தான் இங்க கொஸ்டின் மார்க்கே. எஸ், த நன் அதர் தென் பெரிதும் பொருளாதாரத்தால பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா, இந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு தான் இந்த மஞ்சள் டர்மரிக்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமா பயன்படுது. பொதுவாகவே இஞ்சி, மஞ்சள், அப்புறம் சிறுதானியங்கள் இப்ப இருக்கிறதுல மார்க்கெட்டை பயங்கரமா கேப்சர் பண்ணிருக்க ஒரு 3 அத்தியாவசிய பொருட்கள்னு கூட சொல்லலாம். இந்த விதத்துல ஸ்ரீலங்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2020க்கு முன்னாடி, அதாவது கொரோனாக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, உள்ளூர்ல இருக்க சந்தையும் உள்ளூர்ல இருக்க விவசாயத்தையும் அதிகரிக்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற மஞ்சளையும் சரி, இஞ்சியும் சரி, மில்லட்ஸையும் சரி தடை பண்றாங்க. தடை இந்த சென்ஸ், நீங்க இறக்குமதி பண்ணக்கூடாது, நம்ம ஊர்லயே நீங்க விளைய வச்சு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வித்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்துல பண்றாங்களோ இல்ல எதுக்காக பாலிடிக்ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, பட் பண்றாங்க. பட் அது என்ன ஆச்சுன்னா ஸ்ரீலங்காவுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எக்ஸாக்டா அவங்க அந்த ஆர்டர் போடுற டைம் ஒரு 6 monthsல யூனிவர்சல் லெவல்ல கொரோனா லாக்டவுன்ல அவனுக்கு தேவையான அளவு எந்த ஒரு மஞ்சளும் கிடைக்கல, ஜிஞ்சரும் அதாவது மஞ்சள் கிடைக்கல, இஞ்சி கிடைக்கல, அதே சமயம் மில்லட்ஸும் கிடைக்கல. என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தேவையான விவசாய பொருட்களையே அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர பொருளாதார வீழ்ச்சி அவங்க அடையிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணமா என்ன பாக்குறாங்கன்னா, ஸ்ரீலங்கா பொதுவாகவே ஒரு டூரிசம் பேஸ்டு கண்ட்ரி. அந்த ஐலாண்டை வச்சு அங்க வர டூரிசம் பேஸ்டு டாலர்ஸ் இல்ல ரெவன்யூஸை வச்சு அவங்க அவங்களோட நாட்டு இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது அவங்களோட மெயின் மோட்டிவ். பட் இந்த இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் லேக் ஆகவே ஸ்ரீலங்கா பயங்கரமா அடி வாங்குறாங்க எல்லா இடத்துலயும். அதனால என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாவே ஸ்ரீலங்கா புத்திசம் பேஸ் கண்ட்ரின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்க என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் இந்த விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொரோனால பயங்கரமா அடி வாங்கவே அவங்களுக்கு மஞ்சளோட பற்றாக்குறை அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பதுக்கி வச்சிருப்பாங்களா குடோன்ல, இப்ப வெங்காயமா சரி, இந்த மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு பொருளா இருந்தாலும் சரி குடோன்ல பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பதுக்கி வச்சிருக்க மஞ்சளையும் வெளியில எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது அவங்களுக்கு பத்தாம போகுது. அப்போதான் மெயின் டிமாண்ட்னா என்னன்றது ஸ்ரீலங்காவுக்கு புரியுது. சோ களத்துல இறங்குறாங்க. களத்துல எப்படி இறங்குறாங்க, கடத்தலுக்காக களத்துல இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி. கடத்தலை பண்றதுக்கு ஒரு சிலர், அதாவது ஸ்ரீலங்கா மக்கள் கிடையாது, அங்க இருக்கிற ஒரு சில பேராசை பிடித்த வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை நம்ம இம்போர்ட் பண்ணா நல்லா பைசா சம்பாதிக்கலாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முக்கியமான 2 ரீசன். ஸ்ரீலங்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயினா புத்திசம் பேஸ்டு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம அவங்களோட 60% மருத்துவ முறையும் சித்த மருத்துவத்தை நோக்கி இருக்கிறதுனால அவங்க பெரும்பாலும் இந்த இஞ்சி, அது மட்டும் இல்லாம மஞ்சள், இதை தவிர்த்து இருக்க நிறைய மலை பிரதேசங்கள்ல கிடைக்கக்கூடிய நிறைய மருத்துவ இலைகள் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இயற்கை சார்ந்த விஷயம் அவங்களுக்கு தேவைப்படும்ன்றதுனால அதுல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி சித்த மருத்துவம், உணவு. அடுத்ததா கொரோனா.
கொரோனா வந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு பயம். நம்ம ஊர்லயே வந்து கபசுர குடிநீர், இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து நம்மளுக்கு அடிக்காம பாத்துக்கணும், இல்ல இந்த கொரோனா நம்மள வராம பாத்துக்கணும்னு சொல்லி. ஸோ அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களோட சாப்பாடுல மெயின் சாப்பாடுல வந்து இந்த மஞ்சள், இஞ்சிலாம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சவே, அப்போ ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி எந்த ஒரு டிமாண்டும் சமாளிக்க முடியாத நிலைமை வரும்போது, எஸ் ஆப்வியஸா மக்கள் என்ன பண்ணுவாங்க, கள்ள வியாபாரத்துல வர மஞ்சளை எதிர்நோக்கி இருந்தாங்க. அதுல வந்து நார்மலா ஒரு இஞ்சி வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்றது வந்து மினிமம் ஒரு 50 கிராம் சொல்றேன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 50 கிராமுக்கு வந்து ஒரு இஞ்சி விற்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு வந்து அது 90 ரூபாய், அதாவது 3 மடங்கு அதிகமா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களும் தேவை, அப்புறம் ஹெல்த், அப்புறம் மருத்துவம், இந்த குணம்லாம் இருக்கிறதுனால மஞ்சளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க, அங்க இருக்கிற கடத்தல்காரர்கள், சரி ஓகே ஜாலி, நல்ல மார்க்கெட் இருக்கேப்பா இதுக்கு அப்படின்னு சொல்லி கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், மெயினா இந்தியாவுக்குள்ள மஞ்சள் விளையிற ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த 3 மாநிலங்கள்ல மஞ்சள் அதிகப்படியாம விளையுது. அதுலயும் முக்கியமா வந்து ஈரோடு மஞ்சள் அப்படின்னு ஒரு மஞ்சள் இருக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் மவுசு அதிகம் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அப்புறம் வந்து இந்த சர்வதேச கடலோர மாவட்டங்கள் மூலியமா இந்த மஞ்சளை வந்து ரொம்ப எளிதா கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஈஸியா வந்து போகுது. எஸ், அது ஒன்ஸ் வந்து கடத்த ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது ஸ்ரீலங்கால இருக்கவங்களுக்கு. ஸோ வந்து இந்த கடத்தல் வந்து இந்த 2020 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் வெற்றிகரமா 4 வருஷம் நடந்திருக்கு. இது இது ஒரு பெரிய விஷயமா எப்ப வெளியே வந்ததுன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல மஞ்சளோட எண்ணிக்கை விளைச்சல் அதிகமா இருந்தாலும் வெளியில விற்கிற விலை வந்து அதை விட பல மடங்கு அதிகமாயிருக்கு அப்படின்னும் போது அலசி ஆராயும் போதுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எஸ், இவங்க வந்து டைரக்டா பணமா கொடுத்தா மாட்டிப்பாங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்கால இருக்க சில கடத்தல்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்க கட்டியா கொடுக்குறாங்களாம் அந்த பணத்துக்கு பதிலா மஞ்சளுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷம் பின்னாடி போய் பண்டை மாற்று முறையை எடுத்துட்டு வர அளவுக்கு ஒரு மஞ்சளோட கிராக்கி அதிகமா இருக்குன்னா, அதோட மருத்துவ குணம், அதை விளைவிச்ச நம்ம ஊரு, அதை பத்தி அருமை தெரிஞ்ச ஊர்ல நாம அதை எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி பாத்துக்கணும்னு பாத்துங்க. எஸ், இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, இது வரைக்கும் கடந்த ஒரு 7 மாசங்கள்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி 70 டன் மஞ்சள் கடத்திருக்காங்களாம். 70 டன், கிட்டத்தட்ட லட்சம் கோடி அதெல்லாம் தாண்டி போவோம். அது மட்டும் இல்லாம 60 டன் பீடி பொருட்கள், பீடி இலைகள் சொல்லுவாங்க, அந்த பீடி இலைகள் வந்து கடத்திருக்காங்க. இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்றதுனால இது கண்டிப்பா ஏதோ ஒரு யூஸ் இருக்கு. அதாவது மக்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி, ஃபுட் வைஸும் இருக்கிறதுனால இதோட கடத்தல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி இந்தியன் ஓஷனை சுத்தி இந்திய கடலோர பகுதிகளில் வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணி இந்தியன் கோஸ்ட் கார்ட்ஸ்லாம் எந்நேரமும் வாட்ச் பண்ற அளவுக்கு ஒரு இஷ்யூவா இது கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இத்தினோண்டு சாதாரணமா நினைக்கிற ஒரு மஞ்சள், நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு மஞ்சள் வந்து இவ்வளோ ஒரு பேசு பொருளாகவும் இவ்வளோ ஒரு கடத்தல் பொருளா ஆகுமா அப்படின்னு வந்து எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஸோ வந்து நம்மளோட மருத்துவ குணம் நிறைந்த நிறைய விஷயங்களை நம்ம பேணி பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாபாய், சி யூ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.